ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரியான ஒரு ஏஐ வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஏஐ வெப்சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் ஏஐ வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட, வாய்ஸ் ஓவரோட, அதுவும் தமிழ் வாய்ஸ் ஓவரோட எப்படி ஒரு லாங் ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணுறது, அதுவும் ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுற அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சர்ச் பார் வந்து போயிட்டு கூகுள் குரோம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா, கிராக் ஏஐ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்காகவே அந்த லிங்க் தான் வரும். அந்த லிங்கை டச் பண்ணிட்டு உள்ளே வந்து போய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லோட் ஆகுது, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இது வந்து சாட்ஜிபிடியோட நியூ வெர்ஷன் மாதிரி தான். நம்ம வந்து சாட்ஜிபிடிகிட்ட என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த ஏஐ கிட்ட நம்ம வந்து ஆன்சர் வந்து வாங்கிக்கிற முடியும். நம்ம வந்து சாட்ஜிபிடிகிட்ட என்ன கேட்டாலும் வந்து அந்த சாட்ஜிபிடி வந்து ஆன்சர் வந்து பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ஏஐ கிராக் ஏஐ, நீங்கள் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னா சைன்இன் பண்ணிட்டு இருக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சைன்இன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சைன்இன் பண்ணாமல் உள்ளறிக்கை வந்து ஃபஸ்ட்டாக வந்து போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளறிக்கை ஃபஸ்ட்டே வந்து காமிக்கும் சைன்இன் ஆப்ஷனை, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து இமெயில் கொடுத்தும் வந்து சைன்இன் பண்ணலாம், கூகுள் அக்கௌண்ட் வந்து கொடுத்தும் சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃப்ரீ வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த வெப்சைட்டோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இமேஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அதோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜுக்குள்ளே இருந்து போகும் சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்குது பாருங்கள். என்ன சர்ச் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரில் வந்து ஹவ் டு கிரியேட் ஏ தம்ப்நெயில் ஃபார் மை யூடியூப் சேனல் அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். நம்ம சாட்ஜிபிடியில் வந்து என்ட்ரு பண்ணி ரிசல்ட் வந்து வாங்குவோம்ல, அதே மாதிரி வந்து பாருங்கள் ரிசல்ட் வந்து இங்கேயும் கொடுத்துருது பர்ஃபெக்டாக. அதுவும் தம்ப்நெயில் அந்த மாடல்ஸ்லாம் வந்து கொடுத்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து அதோடைய ஆன்சர் வந்து கொடுக்குதுன்னு பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேரும் கூட பண்ணிக்கிற முடியும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மூவ் டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிட் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணி கிரியேட் ஏ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்து ப்ராஜெக்டாகவும் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் தான் சைடு ஆப்ஷனில் ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நியூ சாட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஏஐ கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆன்சர் வந்து மறுபடியும் சென்ட் பண்ணிடும். சைடில் உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை வந்து இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிற முடியும். காப்பி லிங்க் டு கிளிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணாக்கல நெக்ஸ்ட் அந்த சேட் ஆப்ஷன்லேயே வந்து பாருங்கள் சைடில் ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ ஃபாஸ்ட் எக்ஸ்போர்ட் கிராக் 4.1 அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அப்கிரேட் வெர்ஷனும் வந்து இருக்குது. மணி வந்து பே பண்ணிங்கன்னா அப்கிரேட் வெர்ஷனும் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாச்சும் கேட்டோம்னா அவுட்புட் வந்து கிடைக்கும். இங்கே வந்து டீப் சர்ச் ஆப்ஷனும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரியேட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் லீகல் டாக்குமெண்ட் ரிவ்யூவர், கவர் லெட்டர் ரைட்டர், ரைட்டிங் அசிஸ்டன்ட், பிட்னஸ் அட்வைஸ், அப்புறம் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து வியூ ஆல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, அதை வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்க இப்போ இம்பார்ட்டண்டான ஒன்று இமேஜின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டைப் டு இமேஜின் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து காமிக்குதுல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து இமேஜும் ஜெனரேட் பண்ணிக்கிற முடியும், வீடியோவும் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, அதுக்கப்புறம் வந்து இமேஜ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து 3 டைப்பான அஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. 2:3, அப்புறம் வந்து 3:2, அதுக்கப்புறம் வந்து 1:1 அப்படிங்கிற அஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணணும்னா இமேஜ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து டச் பண்ணிவிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ப்ராம்ப்ட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராக் ஏஐ வெப்சைட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு HSL சாட்ஜிபிடி தான். இதில் ஒன்று என்னென்னா வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷன் வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த அனிமேட்டட் வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி ஜெனரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இமேஜின் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கொடுத்துட்டு இங்கே கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அனிமேஷன்
வீடியோவுமே ஜெனரேட் ஆகும். இப்போ வந்து ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏஐ வீடியோஸ் தான் வந்து கிரியேட் பண்ணி போடுறாங்க. அதுவும் ட்ரெண்டிங்லையும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ப்ராம்ப்ட் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே சேட் ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம வந்து ChatGPT போக தேவை, இங்கே வந்து சேட் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட் எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா இதிலே வந்து ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இமேஜின் ஆப்ஷன் வந்து போயிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கொடுத்து நான் இப்போ ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நீங்களே மேனுவலாக ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் அவுட்புட் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி ப்ராம்ப்ட் பர்ஃபெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து வரும். நான் வந்து மேக் பண்ணியிருக்கிற ப்ராம்ப்ட்டை வந்து கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன் பாருங்க எப்படி வீடியோ ஜெனரேட் ஆகுதுன்னு. நீங்களே பாருங்க இந்த வீடியோ வந்து எப்படி ஜெனரேட் ஆகிருக்குன்னு. அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரியான ஏஐ வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ரிலேட்டடாக. அதில் வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கிற முடியும். மேக் வீடியோ வந்து கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து பாருங்கள் ஃபேவரேட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வந்து 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ இந்த வீடியோவிலே வந்து பாருங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஏஐ. இதுக்கு நீங்கள் வந்து இப்போ வாய்ஸ் ஓவருமே வந்து கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டில் அந்த மங்கி வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து ஜெனரேட் பண்ணி அதுவும் தமிழில் பேசுகிற மாதிரியான ஏஐ வீடியோஸையும் உங்களால் க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஒரு ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி ஒரு லாங் அனிமேட்டட் வீடியோவை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கிற முடியும் அந்த லாங் அனிமேட்டட் வீடியோவை. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் நான் க்ரியேட் பண்ண வீடியோவை. அதுக்கப்புறம் வந்து நான் இதை எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். நான் ஸ்கூல் போறேன். படிக்க போறியா இல்ல ஊர் சுத்த போறியா? நான் ஸ்கூல் போறேன். போயிட்டு வா. ஐ லவ் யூ டி. லவ் யூ டா. நல்லா இருங்கடா. தங்கம், நீ சாப்பிடலனா நான் சாப்பிட மாட்டேன். இவனுக்கு எல்லா ஆள் இருக்கு. அவள்கிட்ட போய் லவ் சொல்லி பாப்போமா. ஐ லவ் யூ. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு ப்ரோ. சிங்கிள் தான் கெத்து. இப்போ ஒரு லாங் வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லாங் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்களும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கிற முடியும் வித் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வாய்ஸ் ஓவரோடலாம். ஸோ வந்து மூவியில் கூட வந்து லாங் ஷார்ட்டாக வந்து எடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன சீனாக வந்து எடுத்து அதை வந்து மெர்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் பண்ண போகிறோம். நம்ம சின்ன சின்ன சீனாக வந்து மேக் பண்ணி ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ணோம்னா ஒரு லாங் வீடியோ வந்து கிடைக்கும். நமக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கிரிப்ட் இருக்கணும். ஒவ்வொரு 5 செகண்ட் வீடியோவுக்கும் ரிலேட்டடாக மற்ற வீடியோஸும் வந்து இருக்கணும். இப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு அனிமேஷன் வீடியோ வந்து ஜெனரேட் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு சீனாக மேக் பண்ணி ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு ப்ராம்ப்டையும் நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணி இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் தான். கேரக்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும் ஒவ்வொரு 5 செகண்ட் வீடியோவுக்கும். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து சென்ட் பண்ணுறேன். எப்படி வீடியோ ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி சீன் 12 வச்சும் இருக்குது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சீனையும் வந்து ஒவ்வொரு 5 செகண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி மெர்ஜ் பண்ணோம்னா ஒரு லாங் வீடியோ வந்து நமக்கு கிடச்சிரும். அதெல்லாம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. ஏஐ அனிமேட் பண்ண ஒரு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஜெக்ட் வந்து கீழே இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து ஜெனரேட் பண்ண வீடியோ வந்து இருக்கும். அதை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. எந்த மாதிரி ப்ளே ஆகணும் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் அடுத்த சீன் வந்து கொடுத்து வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா கேரக்டர் ஓரளவு சேமாக வர்ற மாதிரி இருக்கும். சாம்பிளுக்காண்டி நான் ப்ராம்ப்ட் மட்டும் வந்து கொடுத்து வீடியோ ஜெனரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அட்டாச் ஃபைல் வந்து கொடுத்து ஃபைலை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ராம்ப்ட் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிங்கன்னா கேரக்டர் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ChatGPT யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் வந்து ஜெனரேட் பண்ணிவிட்டு ஜெனரேட் பண்ண ஸ்கிரிப்டை அந்த கிராக் ஏஐ வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏஐ வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஒரு லாங் ஏஐ வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான மெத்தட் தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரியில் எனக்கு ரிலேட்டடான ஏஐ வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி எடிட்டிங் மூலம் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஏஐ வீடியோவை இந்த மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கிற முடியும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.